ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அருண் வுட்வொர்க் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு குட்டியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் எவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். குக்கர் சாதம் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், நீங்கள் வடிச்சே சேர்த்துக்கோங்க. அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல். சில ஊரில் உருளைக்கிழங்கு மசியல் கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் சும்மா சிக்கன் மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தொட்டுக்க எங்கள் வீட்டில் வத்தல். இதை வடகம்னு சொல்லுவாங்க, வத்தல்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. வடகம். அதுக்கப்புறமேக்கு ஒரு பிஞ்சு, ஒரு துண்டு அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. உங்கள் வீட்டில் என்னங்க டெய்லி கிழங்குன்னு கேட்டிங்க? ஆமாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம், அதனால் டெய்லி கிழங்கு. இதுக்கு என்ன குழம்புன்னு தானே பார்க்க போகிறீங்க. குழம்புலாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க, ரசம் தாங்க அன்றைக்கி. ரசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஊற்றிக்கோங்க. ரசம் நல்லா தாராளமாக சாப்பிடணும். ரசம்னாவே தாராளமாக தான் சாப்பிடணும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ரசன்றது ரொம்ப செரிமானத்துக்கெலாம் நல்லதுங்க. அதனால் ரசம் சாதம் டெய்லி சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. கொஞ்சமாக யார் யாருக்கெல்லாம் ரச சாதமும் உருளைக்கிழங்கு காம்பினேஷனும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதேமாரி ரச சாதம் உருளைக்கிழங்கு ஒரு காம்பினேஷன்னா, ரச சாதமும் அப்பளமும் இன்னொரு காம்பினேஷன். இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்ட்டலாம் சும்மா காரம் இல்லாமல் ரசம் வச்சா அப்பளத்தை வச்சு கொடுங்க, அவங்களாம் ரொம்ப போட்டி போட்டுட்டு விரும்பி நீன்னு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ரச சாதத்துக்குன்னே. இன்னும் சிலர்லாம் ரச சாதத்தை நல்லா குழைவாக சாப்பிட்டா நல்லா பிடிக்கும்னு சொல்லி அதுக்குன்னே தனி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டில் விரசி சாப்பிட பிடிக்குமா, இல்லை நல்லா குழன்னு இருக்க ரச சாதம் பிடிக்குமான்னு உங்கள் கமெண்ட்டில் எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டில் என்ன ஆனால் இன்றைக்கி ரச சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கு அப்பளம், அதுக்கு தொட்டுக்க மரவள்ளி கிழங்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடியோவில் வரும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.